உருவு கண்டு இகழாமல் அதன் பெருமை கண்டு போற்ற வேண்டும் என்பதே கூர்ம அவதாரத்தின் நோக்கம். பணிவு கொண்டு மலை சுமந்த கூர்ம மூர்த்தி பார்க்கடலில் இருந்து அனைத்தையும் மீட்டுக் கொடுத்தார். பகவான் மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்துள்ளார். தச அவதாரத்தின் 2வது கூர்ம அவதாரம். மகாவிஷ்ணுவின் பிற அவதாரங்கள் யாவும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்களாகும். ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலில் இருந்த பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமாகும். தேவர்களில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வழியில்லை. இதனால் தேவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. இதனை கண்ட தேவேந்திரன் பிரம்மன் தயவை நாடினான். பிரம்மன் மகாவிஷ்ணுவிடம் தேவேந்திரனை அழைத்துச் சென்றார். அதற்கு விஷ்ணுவோ அமிர்தம் பருகினால் மட்டுமே சாகா வரம் பெற முடியும் என்றார். அதற்கு பார்க்கடலை கடைய வேண்டும் என்றும் ஆலோசனை சொன்னார். வாசுகி பாம்பை கயிறாக்கி மேருமலையை மத்தாக்கி கடைந்தனர். அசுரர்கள் தலைப்பகுதியிலும் தேவர்கள் வால் பகுதியிலும் பிடித்துக் கொண்டனர். மலை அசையவில்லை. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக உருமாறி கடலுக்கு அடியில் சென்று மலையை தன் முதுகில் சுமந்தார். பதிவுகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப்